சத்தம் இருந்தாதான்ப்பா கொஞ்சமாவது சுவாரஸ்யம் இருக்கும். இப்படிதாங்க தன்னை பத்தி வந்த வதந்திகள் எல்லாத்துக்குமே ரோஹித் சர்மா சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் லார்ட்ஸ்ல விளையாடுற மேட்ச் தான் கடைசி மேட்ச், அதுக்கப்புறம் ஓடிஐல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வதந்திகள் வந்துச்சு. ஆனா அந்த வதந்திகள் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்குற மாதிரி நேத்து இங்கிலாந்துக்கு எதிராக நம்ம இந்தியா தோத்து இருந்தாலும் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பதிலடி கொடுத்தாருங்க. மனுஷன் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. இது மூலமா லார்ட்ஸ்ல ஓடிஐ மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒரு பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நேற்று ரோஹித் சர்மா அடித்த செஞ்சுரி மூலமா அவர் ஓடிஐல வந்து கடைசியாலாம் வந்து விளையாட போறதில்ல, ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் கண்டிப்பா அவர் விளையாடுவாரு, இதே ஃபார்ம்ல விளையாடுவாரு அப்படின்றத நேற்று ஒத்த மேட்ச்ல வந்து நிரூபிச்சிட்டாருங்க. அவர் பேட்டாலே எல்லா வதந்திகளுக்கும் சரியான பதிலடி வந்து கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த வதந்திகளை பற்றி பேசும்போது ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் கிரிக்கெட் விளையாண்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை பற்றி இதே மாதிரி ஏதாவது ஒரு வதந்திகளை பரப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னோட வேலை என்ன, கிரவுண்டில் வந்து நான் சரியாக விளையாடுறது. அதே மாதிரி அவங்களோட வேலை என்ன, வெளியே என்னை பற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது. என்னோட வேலை என்ன அப்படின்னா, என்னோட நாட்டுக்காண்டி என்னோட டீமுக்காண்டி ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்காண்டி என்னால் எவ்வளோ தூரம் எஃபோர்ட்டை போட முடியுமோ நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். மற்றவங்க பேசுகிறத பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது பேசினாதான் கொஞ்சமாக சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். சத்தம் இல்லைன்னா எப்படி வந்து சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. பேட்டு மூலமாகவும் பதிலடி கொடுத்தாரு, அவரோட பேச்சு மூலமாகவும் ரூமர்ஸுக்கு சரியான பதிலடி கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா நேற்று மேட்ச் தோத்ததை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேட்ச் தோத்தது வந்து எங்களுக்கு வருத்தமாக தான் வந்திருக்கு. எங்களோட பவுலர்ஸ் யாருமே அதிகமான ஓடிஐ மேட்ச் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க கிடையாது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு தோல்வியிலேருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா நம்பிக்கையோடு வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.